வணக்கம் நண்பர்களே, இது நமச்சிவாய ஜோதிடம். பதவி உயர்வு எப்போ சார் நான் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன், எப்போ எனக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது, நான் அடுத்த லெவலுக்கு எப்போ போகிறேன் அப்படின்னா, 4ஆம் அதிபதி தான், 4ஆம் இடம் தான் உங்களுக்கு பதவியை சொல்லக்கூடிய இடம். சரிங்களா? அப்போ அந்த 4ஆம் இடத்துல குரு வந்தாலோ, 4ஆம் அதிபதியோட குரு சேர்ந்தாலோ, அல்லது சூரியனோட கோல் சாரத்தில் குரு சேர்ந்தாலோ பதவி உயர்வு நிச்சயம். இந்த பதவி உயர்வு 100% கன்ஃபார்ம் கிடைக்கும். சரி, தசாபுத்தி அமைப்பில் 8, 12 இந்த தொடர்புடைய தசாபுத்தி அல்லது சாரநாதன் 8, 12 இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும்போது பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் அது வெளியில் கிடைக்கும். ஸோ பதவி உயர்வு அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துலேருந்து பதவி உயர்வோட வெளியில் மாற போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ பதவி அப்படின்ட்டாவே 4ஆம் பாவம் தான். சூரியன் தான் நமக்கு பிரகாசத்தையும் பதவி உயர்வையும் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அவர் தான். இப்போ சூரியனோட குரு சேர்ந்துட்டார், கட்டாயம் பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கிறோம், அதில் ஏதாவது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு அப்படின்னாவே கட்டாயம் சூரிய பகவான் தான். ஸோ அவரோட குரு சேரும் பொழுது நிச்சயமாக நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறோங்கிறது உறுதி. நம்ம செய்யக்கூடிய வேலை, பணியாற்றக்கூடிய இடம், அதை பொறுத்து ஒரு சில பதவியில் உயர்வு எனக்கு வர்றதுக்கான சான்ஸ் இல்லை, நம்ம பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னா வருமானத்துலேயாவது உயர்வு கிடைக்கும். ஸோ வருமானத்தில் அடுத்த லெவலுக்கு போகும், சம்பள உயர்வு, வருமானத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கான வாய்ப்பையாவது அந்த காலகட்டத்தில் நிச்சயம் தரும். சரிங்களா? அப்போ ஒரு பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும். தன்னுடைய தசாபுத்திகள் இதில் கோல்சாரத்தோடு இணையும் பொழுது தான் ஒரு மிக உச்சநிலை அடைகிறார். தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப முக்கியம். கோல்சாரங்கள் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது, நமக்கு சரியில்லாத தசாபுத்திகள் நடக்கும் பொழுது பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் அதை தாண்டி செல்வதற்கு இந்த கோல்சாரம் பயன்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது பிரச்சனைக்குரிய தசாபுத்திகள் கோல்சாரம் நல்லா இருக்கும் பொழுது அந்த தசாபுத்தி காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி நாம் வாழ்வோங்கிறதா உண்மை. ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மேம்போக்காக பார்த்து பலன்கள் சொன்னால் அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. என்றைக்குமே தசாபுத்திகள் கோல்சாரம், வீடு கொடுத்தவன், வீடுக்கு நின்றவன், சாரநாதன், இப்படி எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ நாடி முறையிலும் ஜோதிடத்தை எடுத்து ஸோ முக்கியமாக எல்லா விஷயத்தையும் பார்த்தால் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்ல முடியும். நன்றி நண்பர்களே, நமச்சிவாய ஜோதிடம். நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழணுங்கிறது எங்களுடைய எண்ணமும் நோக்கமும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.